ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஸோ நம்ம பெருமை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். ஸோ இந்த இன்சிடென்ட் பாருங்களேன். இந்த ஒரு ராஜவஸ்திரம்லாம் தடுத்துட்டு நல்லா ஒரு பெருமையாக ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த வசனம் பாருங்களேன். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபொழுத்து இறந்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் கூட பாருங்களேன். இந்த நேபுகாத்நேச்சர் அப்படின்ற இந்த ராஜா, இந்த ராஜ்யம் என் வல்லமையினால என் மகிமைக்காக நானே கட்டினது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்றாரு. பட் அதுக்கப்புறம் கர்த்தர் ரொம்ப தண்டனை கொடுத்தாரு. ரொம்ப அந்த ராஜா கஷ்டப்படுறாரு. மனிதர்களை விட கீழே போய் ஒரு மாடு மாதிரி புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இப்படி இருக்காரு. பட் கடைசியா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அகந்தை உள்ளவனை தாழ்த்த உமாலே ஆகுமாண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனால தான் சொன்னேன், நம்ம பெருமடிக்க நமக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தான் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை உணர்ந்தவர்களாக நம்மளும் தாழ்மையா இருக்கும். உண்மை போல மாறணுமே ஏசையா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துவோட சுபாவமே தாழ்மை தான். ஸோ எல்லாமே கிருபைன்னு புரிஞ்சு கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்போம். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் செலுத்துவோம். ஆமென்.